இருக்கும் இடத்திலிருந்து தொடங்குங்கள். இருப்பதை பயன்படுத்துங்கள். முடிந்ததை செய்யுங்கள். கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கான தெளிவான விரிவான இலக்குகளை கொள்ளுங்கள். உங்கள் கையில் உள்ள இந்த தருணத்தில் வாழுங்கள். முக்கியம் என்னவென்றால், உங்களை மேம்படுத்தும் நபர்களுடன் மட்டுமே பழகுவது. அவர்களின் இருப்பே உங்களின் சிறந்தவற்றை வெளிப்படுத்துகிறது. உங்களால் முடியாது என்று நீங்கள் நினைக்கும் ஒன்றை செய்யுங்கள். தோல்வியுறுங்கள். மீண்டும் முயலுங்கள். இரண்டாவது முறை இன்னும் சிறப்பாக செய்யுங்கள். பெரிதாக அடிபடாதவர்கள் பெரும் சிகரங்களில் ஏறாதவர்களே. இது உங்கள் தருணம். அதை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாது பலவீனத்தை குறித்து சிந்திப்பதல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான். வாழ்க்கையின் மகத்துவம் தோற்காமலேயே இருப்பதில் இல்லை, தோற்கும் ஒவ்வொரு முறையும் திரும்ப எழுவதில்தான் உள்ளது. இன்று முதல் நீங்கள் சந்திக்கும் அனைவரையும் நள்ளிரவில் இறந்துவிடப் போவது போல் நடத்துங்கள். நீங்கள் சேகரிக்கக்கூடிய அனைத்து கவனிப்பு, கருணை மற்றும் புரிதலை அவர்களுக்கு கொடுங்கள். மேலும் எந்த பலனையும் நினைக்காமல் அதை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மொத்தமாக மாறும். சிறப்பான நாளை வேண்டுமென்றால் நேற்றை விட இன்னும் அதிகம் உழையுங்கள். பயத்தை வெல்ல விரும்பினால் வீட்டில் உட்கார்ந்து அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தால் போதாது, வெளியே வந்து செயலில் இறங்க வேண்டும். கரையில் நின்று வெறுமனை பார்த்து கொண்டிருப்பதன் மூலம் கடலை கடக்க முடியாது. இன்றைய உங்களின் செயல் அனைத்து நாளைகளையும் முன்னேற்ற வல்லது. செய்து முடிக்கும் வரை ஒருவேளை கடினமாகத்தான் தெரியும். மகிழ்ச்சி என்பது தானாக வருவதல்ல, அது நமது செயல்களில் இருந்தே வருகிறது. நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே பாதை. நீங்கள் தவறு செய்ய தயாராகாவிடில் உங்களால் சுயமாக எதையும் சாதிக்க முடியாது. நன்றி, வணக்கம்.